ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சட்டுன்னு வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய வெண்பொங்கல் எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. அதுக்கு நான் ஒரு கப்பு போல் பச்சரிசி, ஒரு கப்பு போல் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 கப்புக்கு 6 கப்பு போல் தண்ணி எடுத்திருக்கேன். 6 கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக சூப்பராகவே வெந்து வந்துடும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் வெயிட் போட்டு நல்லா 3 விசில் வேகிற வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராகவே வெந்து வந்துடுச்சு. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சில தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 10 முந்திரி பருப்பு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சி, சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரியிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பொங்கலில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்க்குறதுனால பொங்கல் இறுகி போகாது. நம்ம எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். பொங்கல் சாப்பிடாதவங்க கூட இந்த பொங்கலை சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.